என்னதான் சொல்லுங்கள், அனலாக் தாங்க. ஸோ ஒரு டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தாங்க தெர்மோமீட்டர். இப்போ டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் வந்து ரூமில் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி இருக்குது, டெம்பரேச்சருக்கும் காட்டிடும். ஆனால் அனலாக் தெர்மோமீட்டரில் எப்படி அது கண்டுபிடிக்க போகிறது தான் பழைய கான்செப்ட்டு, பெஸ்ட்டான கான்செப்ட்டுங்க. ஸோ ரூமில் இருக்கிற டெம்பரேச்சரை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு சன்னமான டியூப் இருக்கும், வெரி ஸ்மால் டயாமீட்டர், அது வந்து கேப்பிலரின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து பெரிய ஒரு ரிசர்வாயர் இருக்கும், அது வந்து பல்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா, இந்த பல்புக்குள்ளே மெர்க்குரின்ற ஒரு மெட்டல் இருக்கும், அது ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் கிளாஸ் வந்து ஒரு நல்ல கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுன்னு. ஸோ இந்த கிளாஸில் படுற ஹீட் அதோட அளவை பேஸ் பண்ணி இந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நமக்கு தெரியும் எல்லா பொருளுமே ஹீட்டு அதிகமாச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், குறைஞ்சிச்சின்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த கேப்லரி டியூப் வழியாக ரைஸ் ஆகும். அது எந்த அளவு ரைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நாம் வந்து கேலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ கேலிப்ரேட் பண்ணும்பொழுது எந்த அளவு மெர்க்குரி இருக்கோ அதுதான் நம்மளோட டெம்பரேச்சர். ஸோ ஹியூமிடிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஹியூமிடிட்டின்றது காற்றுல எந்த அளவு ஈரப்பதம் இருக்கோ அதுதான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தடில் கண்டுபிடிப்பாங்க. 2 தெர்மோமீட்டரை வச்சுட்டு, ஒரு தெர்மோமீட்டரில் எதுவுமே கவர் ஆகிருக்காது, அது வந்து ட்ரை பல்பு. இன்னொரு தெர்மோமீட்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாத் வச்சுட்டு அதை ஈரப்படுத்தியிருப்பாங்க, அது வந்து வெட் பல்பு. ஸோ ட்ரை பல்பில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் காட்டும், வெட் பல்பில் வந்து காற்று படுறதால அது என்ன ஆகும்னா கொஞ்சம் எவாப்ரேஷன் நடக்கனால கூலிங் நடக்கும். அதனால் என்ன ஆகும்னா ட்ரை பல்பை விட வெட் பல்ப் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைவாக காட்டும். ஸோ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரீடிங்ஸ் வருது இல்லையா? இதை வந்து ஏற்கனவே ப்ரீ கேலிப்ரேட் பண்ண கிராஃபில் வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு ரூமில் எவ்வளோ அளவு ஈரப்பதம் இருக்குன்ற ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். இதில் என்ன ஒரு அதிசயமான விஷயம்னா, இந்த தெர்மோமீட்டரை வந்து நேரில் பார்க்கும்போது சரியாக தெரியாது அந்த கேப்பிலரி. ஆனால் கொஞ்சம் திரும்பும்போது என்ன இருக்குன்னா, அது வந்து பர்ஃபெக்ட் சிலிண்டர் மாதிரி இருக்காது, ஒரு சைடில் வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால நம்ம கேப்பிலரி வந்து லென்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அங்கே இருக்க மெர்க்குரி லெவல் நமக்கு வந்து கிளியராக தெரியும். சின்ன வயசில் நமக்கு ஃபீவர் இருக்கா, பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உதறிட்டு வைப்பாங்க. ஏன் உதறாங்கன்னா அந்த கேப்பிலரியில் ஏறின மெர்க்குரி வந்து பழைய லெவலுக்கு வரணும்னு. ஸோ இந்த தெர்மோமீட்டரில் இருக்கிற கேப்பிலே ரொம்ப லென்த்து பெருசு இல்லையா, அதனால் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் திரும்பி ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வைண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சுற்றும் பொழுது உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகும். இந்த தெர்மோமீட்டர் பார்த்தீங்களா -10 டிகிரியில் இருந்து 100 டிகிரிஸ் பாசிட்டிவ் வரையும் மெஷர் பண்ணும். இது வந்து லேபு, ரூமு இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் நமக்கு வந்து டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டான இருக்கக்கூடிய ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.